ஃப்ரெண்ட்ஸ் சென்னை மாநகராட்சி வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கடற்கரையில் வந்து அதிக அளவில் குப்பை சேர்றது ஒரு விஷயம். அதனால் அந்த குப்பையை வந்து போடாமல் தடுக்கிற விதமாக அபராதம் விதிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சென்னை மெரினா கடற்கரை, மறுபடி பெசன்ட் நகர் அப்படின்னு ஏகப்பட்ட கடற்கரை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து சாதாரணமாக கொட்டப்படுற குப்பையை மட்டும் ஒரு நாளைக்கு 4 மெட்ரிக் டன் வந்து வந்து தூய்மை பணியாளர் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுறாங்க. இதை வந்து குறைக்கும் விதமாக கடற்கரையை தூய்மையாக சுத்தமாக வைக்கணுங்கிறத பொருட்டு அபராதம் விதிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம குப்பையை கண்ட இடத்துல போட்டால், அங்கே டஸ்ட்பின்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க, அங்கே கொண்டு போட்டால் பிரச்சனை இல்லை. கண்ட இடத்துல போட்டு அவங்க பார்த்துட்டாங்கன்னா 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கடற்கரையை வந்து சுத்தமாக வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த முடிவு பண்ணியிருக்காங்க சென்னை மாநகராட்சி. தெரிஞ்சுக்கோங்க, 5000 ரூபாய் ஃபைனு. அதனால ஏதாவது நீங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் அந்த கவரை கொண்டு இந்த வெளியே வந்து டஸ்ட்பினில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. தேங்க்யூ.